ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு சின்னதாக கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆயில் வேணாலும் சேர்க்கலாம். நாம் இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும்போது வேர்க்கடலை வந்து ஒரு 100 கிராம் அப்படின்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ரெண்டுத்தையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது ரெண்டுத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆயில் மட்டும் அதிலே இருக்கட்டும். இப்போ அந்த ஆயிலில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் பொழுது ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண விடுங்க. 1 ஸ்பூன் இல்லைனா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாகும். இந்த டைமில் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து அதை நீட் வாக்கில் கட் பண்ணி இதே எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். நல்லா வேகட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் ஒரு புளி இந்த சைஸில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு வந்து குக் ஆகும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆல்ரெடி நீங்கள் வேர்க்கடலை அந்த கடலை பருப்புலாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. நல்லா உங்களுக்கு பேஸ்ட்டான ஒரு ஃபார்முக்கு வந்து கிடைக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்களா, இப்போ மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி விடுங்க. நல்லா உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு மாதிரியான ஒரு ஃபார்முக்கு வரும். இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு தோசை, பூரி, சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே தாராளமாக நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது சின்ன கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எக்ஸஸாக ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வரக்கூடிய இந்த டைமில் நம்ம கடுகு ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுகு கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கக்கூடிய சட்னியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூப்பராக டிஃபன் ஐட்டம் கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான போலா பீனட் சட்னி ரெடி.